ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுகுணாஸ் லைஃப் ஸ்டைல் யூகே. நான் சுகுணா. யூகேல என்னோட டெய்லி லைஃப், குக்கிங் ரெசிபி, ஷாப்பிங் விலாகு அது மட்டும் இல்லாமல் நான் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறேன் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே இந்த சேனலில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, கிட்ஸுக்கு நான் ஒன் டே ஃபுட்டு என்ன கொடுத்தேங்கிறது தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, உளுந்து களி தான் கொடுத்துருந்தேன். இது செய்கிறதுக்கு 2 கப்பு உளுந்து மாவு, கருப்பட்டி, நெய், ஏலக்காய், தேங்காய் துருவல். ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு மாவு எடுத்துக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் 4 கப்பு தண்ணி வச்சு, அதை நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க மாவில் 2 கப்பு தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதில் எந்த க்ளம்ஸும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிச்சு வந்திருக்க தண்ணியில் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி அதையுமே நல்லா கட்டிப்படாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா அதை நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டாலுமே அது சின்ன சின்ன கட்டியாக அப்படியே வந்துட்டு இது மாவு வேகாமல் அப்படியே இருக்கும். அதனால நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கோங்க. 1 கப்பு மாவுக்கு 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்தா போதும். நான் 2 கப்பு எடுத்துருக்கிறதுனால 1 கப் அளவுக்கான நாட்டு சர்க்கரையை நான் சேர்த்துருக்கேன். இல்லை உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் அவ்வளவு சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய், ஏலக்காய் பவுடரு, அது கூட துருவி வச்சிருக்கக்கூடிய தேங்காய் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கோகனட் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விட்டுருங்க. அந்த தேங்காய், நெய் அதோட ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அது கூடவே உளுந்து களியில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. உளுந்து களி பசங்களுக்கு நம்ம கொடுக்கறதுனால அவங்களுடைய போன் ஸ்ட்ரென்த் ஆகும். குழந்தைங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். மூளையோட வளர்ச்சி மேம்பாடும் அதிகமா இருக்கும். இது பெண்களுமே வாரத்துல 1 நாள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா ஆறுனதுமே பசங்க 2 பேருக்குமே ஒரு பவுல்ல எடுத்து வச்சுட்டேன். அதுவுமே கொஞ்சம் வார்மா இருக்கும்போது குடுத்தா தான் இது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்கள்ட்ட குடுத்துருவேன். பசங்க இப்ப தான் செல்ஃப் ஈட்டிங் பழகிட்டு இருக்காங்க. அகரன் கொஞ்சம் சாப்பிடுவான். ஆரியனும் கொஞ்சம் கொஞ்சம் பழகி இப்ப நல்லா சாப்பிட வந்துட்டான். பசங்களுக்கு நம்ம ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி செல்ஃப் ஈட்டிங் கத்துக் குடுத்தா தான் அங்க போயிட்டு நம்ம இல்லாத நேரத்துலயும் அவங்க சாப்பிட்றதுக்கு பழகுவாங்க. மதியானம் லஞ்சுக்கு நான் பசங்களுக்கு பாசிப்பயிர் பன்னீர் சேர்த்து சீஸ் வேஃபில் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாசிப்பயிர் நாள் நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பன்னீர், ப்ரக்கோலி, பிரெட்டு. நான் பசங்களுக்கு குடுக்கறதுனால ஸ்பைசி அதிகமா சேர்க்கல. ஒரே ஒரு சில்லி மட்டும் தான் சேர்த்துருந்தேன். அது கூட பூண்டு, இஞ்சி, ஜீரகம் அது எல்லாமே சேர்த்து தான் அரைச்சிருந்தேன். ஒரு பிளெண்டர்ல நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ண ப்ரக்கோலி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ண பன்னீரு, அது கூடவே ஊற வச்ச பாசி பயிரையும் சேர்த்து ஒரு சின்னதா ஒரு கொரகொரப்பா நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதில ஒரு பிரெட்ட நான் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி, தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். ஒரு 1/2 டம்ளர் கிட்ட ஆட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஒரு 1/4 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த கன்சிஸ்டன்சில அது எல்லாத்தையுமே நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். ஏன்னா பசங்களுக்கு குடுக்கும்போது கொஞ்சம் திப்பி திப்பியா இருந்தா என் பசங்க சாப்பிட மாட்டாங்க. உங்க பசங்க திப்பி திப்பியா இருந்தா சாப்பிடுவாங்கன்னா, நீங்க அப்படியே கொஞ்சம் குடுக்கலாம். அதில நல்லா ஃபைனா சாப் பண்ண கொரியாண்டர், வெங்காயம், தேவையான அளவு உப்பு, அது கூட ஜீரகமும் ஆட் பண்ணியிருந்தேன். இதில மிளகு நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மிளகு சேர்த்தேன். அது இந்த வீடியோல வராது. நீங்க மிளகும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே கைவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட மினி வேஃபில் மேக்கிங் தான் இருந்துச்சு. அதில தான் வேஃபில் மேக் பண்ணியிருந்தேன். இது நான் ஷெயின்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது நான் 2வது டைம் யூஸ் பண்றேன். இது யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி இது யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸ்விட்ச் போட்டதுமே அதில ஆரஞ்சு கலர் லைட் எரியும். அந்த லைட் எரிஞ்சு ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸ்லயே நல்லா ஹீட் ஆயிடும். நம்ம எப்ப வேஃபில் மேக் பண்றதா இருந்தாலும் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணதும். அது நல்லா ஹீட் வந்ததுக்கப்புறம் அதில நான் பட்டர் ஆட் பண்ணிட்டு, நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மிக்ஸ்சரையும் அதில சேர்த்து அந்த லிட்ட க்ளோஸ் பண்ணிடணும். அதில ஒரு ஆரஞ்சு கலர் லைட் எரியுதுல்ல, அது ஆஃப் ஆனதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு, அத நம்ம ஓப்பன் பண்ணணும். ஏன்னா முன்னாடியே அத நம்ம அந்த லைட் ஆஃப் ஆனதுமே நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்னாக்கா, அதுலேருந்து வரக்கூடிய
அந்த சூடான காத்து இருக்குல்ல, அது வந்து கைய வந்து அ ரொம்ப ஒரு மாதிரி கையில வந்து அடிச்சுரும். அதனால நம்ம வந்து எப்போதுமே ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி அத நம்ம எடுத்துறலாம். அழகா எவ்வளோ அழகா ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இந்த வேஃபில் மேக்கர் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி இதில எந்த விதமான பயமும் நமக்கு தேவை கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஐயோ! இது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியலையே! கையையே சுட்டுடுவோமோ! அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். அதில தெரியுது பாருங்களா, அந்த ஆரஞ்சு கலர் வந்து எரிஞ்சு இப்ப ஆஃப் ஆயிடுச்சு அந்த லைட்டு. அதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அத ஓப்பன் பண்ணணும். அதில இருக்கக்கூடிய அந்த சூடான காத்து வந்து இப்ப இதில வரல பாருங்க. அதுக்கப்புறம் நான் அதையுமே எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சுன்னு தான் நான் ஃபூக்கு ஒண்ணு எடுத்து வச்சுக்கிட்டு, அப்புறம் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி நான் ஒண்ணு ஒண்ணா போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த பாசிப்பயிர் சீஸ் வேஃபில்ல நான் ஊற வச்ச பாசிப்பயிறு, பன்னீரு, ப்ரொக்கோலி, சீஸ் இது எல்லாமே சேர்த்துருக்கேன். இதில இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, பாசிப்பயிறு ஒரு நல்ல புரோட்டீன் சோர்ஸு. ப்ரொக்கோலியில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல விட்டமின்ஸ் இருக்குது. அதே மாதிரி சீஸ்லயும் நல்ல புரோட்டீன், அதே மாதிரி கால்சியம் அதிகமா இருக்கு. பன்னீர் பார்த்தீங்கன்னாக்கா, பன்னீர்லயுமே நல்ல புரத சத்தும், அது கூடவே நல்ல கால்சியமும் இருக்கு. இது மட்டும் இல்லாம, இதில நம்ம இஞ்சி, பூண்டு, ஜீரகம்லாம் சேர்த்துருக்கோம். அது வந்து செரிமானத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஆன்டி ஆக்ஸிடென்ட் ப்ராப்பர்ட்டியுமே அதில அதிகமா இருக்குது. இந்த மாதிரியான ஃபுட்டு நம்ம மதியான டைம்ல நம்ம பசங்களுக்கு கொடுக்கும் பொழுது, அவங்களுடைய எனர்ஜி லெவல் வந்து எப்போதுமே நல்ல ஹையாவே இருக்கும். அவங்க ரொம்ப நேரத்துக்கு வந்து ஃபுல்ஃபில்லாவும் இருப்பாங்க, எனர்ஜெட்டிக்காவும் இருப்பாங்க. இந்த மினி வேஃபிலோட நான் வந்து ஃப்ரூட் யோகர்ட் தான் வந்து அவங்களுக்கு குடுத்துருந்தேன். இது 2மே வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனா இருந்துச்சு. என் பசங்களுக்கு இந்த மாதிரி மதியான டைம்ல நான் செஞ்சு கொடுக்கும்போது, அவங்களோட எனர்ஜி லெவல் எப்போதுமே ஹையா தான் இருக்கும். அது கூடவே ஏதாவது என்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் அவைலபிளா இருக்கோ, அதையுமே அதில சேர்த்துருந்தேன். நான் அன்னைக்கு வந்து ப்ளூபெர்ரி தான் அவங்களுக்கு குடுத்துருந்தேன். இந்த ஃபுட்டுல வந்து குழந்தைங்களுக்கு தேவையான கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீன், ஃபைபர், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்ஸிடென்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு மெனுவா தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம பசங்களுக்கு நம்ம குடுத்தா தான், அவங்களுடைய இம்யூனிட்டி பவரும் இன்க்ரீஸ் ஆகும். அவங்க வளர்ச்சியிலயுமே நல்ல ஒரு இம்ப்ரூவ் இருக்கும். It's my baby. My baby. My baby. My baby. No, it's my baby. My baby. No, mine. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் கொஞ்ச நேரம் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். அகரன் வந்து ஆரியன வந்து, "இது என்னோட குழந்தை, என்னோட குழந்தைன்னு" சொல்லி அவன பிடிச்சு இழுத்து இழுத்து விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவன கொஞ்சம் சமாதானப்படுத்தி உட்கார வச்சுட்டு, ஈவினிங் வந்து பூஜை பொருள் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணலான்னு எடுத்து வச்சிருந்தேன். என்னைக்கும் இல்லாத திருநாளா என் தம்பி வந்து ஒரு ரீல் ஷேர் பண்ணியிருந்தான். பூஜை பொருள்லாம் வந்து விளக்குறதுக்கு ட்ரெண்டிங்கா இது போயிட்டுருக்கு. இத நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி என் தம்பி எனக்கு ரீல் ஷேர் பண்ணியிருந்தான். இத நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது என்னன்னா, கோதுமை மாவு வீட்ல இருக்கக்கூடிய கோதுமை மாவு, உப்பு, மஞ்சத்தூளு, அதில கூட வந்து எலுமிச்சம்பழம். அத சேர்த்து எல்லாத்தையுமே தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அத எடுத்து நம்ம அழுக்கா இருக்கிற அந்த பூஜை பொருள் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சிட்ருந்தேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பிளேட்ட மட்டும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அத வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு கொஞ்சம் நிமிஷம் கூட நான் விடல. உடனே வந்து வாஷ் பண்ணியிருந்தேன். சூப்பரா இருந்துச்சு அதோட ரிசல்ட்டு. அதனால என்கிட்ட இருக்கிற எல்லாத்துலேயுமே வந்து அப்ளை பண்ணிட்டு, ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸுக்குள்ளேயே எல்லாத்தையுமே வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இதில வந்து எலுமிச்சம்பழம் வச்சு தேய்க்கும்போது இன்னும் நல்ல பிரைட்டா, நல்ல சூப்பரா இருந்துச்சு. என்கிட்ட இருந்த முருகன் சிலை, அதுக்கப்புறம் வந்துட்டு விளக்கு, அப்புறம் இந்த ஊதுபத்தி ஸ்டாண்டு, அப்புறம் மஞ்சள், குங்குமம்லாம் வைக்கிற அந்த பிளேட்டு, அது எல்லாத்தையுமே வந்து கழுவி எடுத்து வச்சுட்டேன். கழுவுன உடனே வந்து நான் டிஷ்யூ வச்சு தொடச்சிருவேன். எனக்கு அந்த வாட்டர் மார்க்லாம் இருந்துச்சுன்னா, அது எனக்கு பிடிக்காதுங்கிறதுனால உடனே வந்து எல்லாத்தையுமே தொடச்சு, எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு, முருகருக்கும், அந்த விளக்குக்கும் மஞ்சள், குங்குமம் எல்லாம் வச்சு சாமி ஈவினிங் வந்து சாமி கும்பிட்டுட்டுருந்தேன். அப்ப என் பசங்களும் என் கூட இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தானுங்க. அதுவும் அகரன் வந்து எனக்கு வந்து இந்த திரி எடுத்து குடுக்குறது, குங்கும டப்பா, அந்த கற்பூரம் அதெல்லாம் வந்து நான் கீழ ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேனா, அது எல்லாத்தையுமே ஒண்ணு ஒண்ணா எடுத்து குடுத்துக்கிட்டு இருந்தான். அப்பதான் நான் இன்னொரு விஷயமும் நோட் பண்ணேன். நான் என்ன செஞ்சிட்டுருக்கனோ, அத என் பசங்க பார்க்கறதுனால, அவங்களுக்குமே இந்த பழக்கம்லாம் வரும். நம்ம இந்தியாவிலேருந்து இங்க வந்து குடியேறினாலுமே, நம்மளுடைய கல்ச்சர நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான்,
நம்ம பசங்களுமே அத பார்த்து கத்துப்பாங்க. இப்ப என் 2 பசங்களும் நான் வந்து சாமி கும்பிடும்போது எனக்கு மணி அடிச்சுக்கிட்டு, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. 2 பேருமே அழகா அந்த சாமிய பார்த்து பெல் அடிச்சுட்டு, நான் என்ன சொல்றேனோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவனுங்க நோட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருந்தானுங்க. எனக்கு இது எல்லாமே ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி அகரன் அழகா கும்பிட்டுட்டு இருந்தான். அத பார்த்து ஆரியனும் கும்பிட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு, அந்த விளக்குல வச்சு நெத்தியில வச்சுப்பேன். அதே மாதிரி அகரன், ஆரியன் 2 பேருமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எனக்குமே அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் குடுத்துருந்தேன். அவனுங்கள சாப்பிட விட்டுட்டு, நைட்டு டின்னருக்கு மீதி இருந்த பாசி பயிர்ல தோசை தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த தோசை செய்றதுக்கு வந்து அரிசிய வந்து நான் மதியானமே ஊற வச்சிருந்தேன். அது கூடவே அவலுமே சேர்த்திருந்தேன். ஒரு 1/4 கப் அவல் எடுத்திருந்தேன். அத வந்து தண்ணி ஊத்தி நல்லா ஊற வச்சுட்டு, அவல் வந்து 1க்கு 2 வாட்டி நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல வந்து ஊற வச்ச பாசிப்பயிறு, அரிசி, அ அவல் சேர்த்து அது கூடவே நான் பார்த்தீங்கன்னா, அ கொஞ்சமா தான் ஸ்பைசி சேர்த்துருந்தேன். ஏன்னா பசங்களுக்கு ரொம்ப ஸ்பைசி சேர்த்தா பிடிக்காது. அதனால ஒரு பச்சை மிளகாய், ஜீரகம், இஞ்சி, உப்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா ஃபைனா வந்து அரைச்சு எடுத்துட்டேன். நல்லா கொர கொரன்னு இழுக்காம நான் நல்லாவே அரைச்சு எடுத்துக்கிட்டேன். அரைச்ச இந்த மாவ வந்து ஒரு பாத்திரத்துல மாத்தி, அந்த மிக்ஸிலயுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையுமே நல்லா அலசி அதில ஊத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தேன். தோசையோட மேல தூவி விடுறதுக்காக பன்னீர வந்து கொஞ்சமா துருவி எடுத்துக்கிட்டேன். கல்லு நல்லா சூடானதுக்கு அப்புறம் நான் வந்து தோசை ஊத்த ஆரம்பிச்சுட்டேன். தோசை ஊத்தி அது மேல கொஞ்சமா லைட்டா வந்து பன்னீரையும் அப்படியே தூவி விட்டு, கீய வந்து போட்டு நல்லா மொறு மொறுன்னு கொஞ்ச நேரம் வேக விட்டு எடுத்தீங்கனாக்க, ரொம்ப டேஸ்டியான பாசிப்பயிர் தோசை ரெடியா இருந்துச்சு. இதுக்கு வந்து நான் என்ன சைட் டிஷ்ஷா குடுத்துருந்தேனாக்க, தேங்காய் சட்னி தான் குடுத்துருந்தேன். தேங்காவ சின்ன சின்ன பீஸஸா கட் பண்ணிக்கிட்டு, அத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல எடுத்துக்கிட்டு, பொட்டுக்கல்ல, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்து நான் நல்லா அரைச்சு எடுத்துட்டேன். தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு அதில ஆட் பண்ணிட்டு, பசங்களுக்கு டின்னரும் குடுத்துட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு நெறைய ரெசிபி வீடியோஸ் வர்ற வீடியோஸ்ல அப்லோட் பண்றேன். மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச்.